சந்திரமுகி தான். 2005ல இந்த படம் வெளிவந்தது. ஆல்ரெடி நம்மளுக்கே தெரியும் 1993ல மணிச்சித்திர தாலு அப்படின்ற திரைப்படத்தோட ரீமேக் தான் சந்திரமுகி. அந்த படத்த வந்து ஃபைசல் இயக்கியிருப்பாரு. மோகன்லால், ஷோபனா, சுரேஷ் கோபி அவங்க எல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்கல்ல. சந்திரமுகி அப்படின்னு வரும்போது வந்துட்டு ரஜினிகாந்த் அவருடைய கரியர்லயே நம்ம பார்த்திருப்போம். 95, 97, 99 அப்படின்ற பீக்கா போயிட்டு இருக்க சமயத்துல பாபா அப்படின்ற ஒரு படம் வந்துட்டு அவருடைய கரியர்ல கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு கொலாப்ஸ் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். கொஞ்சம் டிப் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் கேப், படமே இல்லாத சமயத்துல ரஜினிகாந்த் அவர்கள் எப்போ ஒரு கம்பேக் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு டாக்ஸ் எல்லாம் போச்சு. அந்த படம் தான் சந்திரமுகி. அந்த கேப் எல்லாம் ஃபில் பண்றதுக்கு சந்திரமுகி வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டா ஃபேன்ஸுக்கு அமைஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலேயும் அந்த படம் திரையரங்குல வெற்றிகரமா போச்சு. மணிச்சித்திர தாலு இந்த படத்துடைய கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. ஒரு மேன்ஷனுக்குள்ள, அதாவது ஆல்ரெடி முன்னாடி நடந்த ஒரு கதையை ஒரு பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டதா மணிச்சித்திர தாலு. அலுமத்தில் தரவாத் மேன்ஷன் அப்படின்ற ஒரு மேன்ஷன்ல உண்மையா நடக்கப்பட்ட ஒரு விஷயம். அதுல இருந்து இவன் கொஞ்சம் இந்த கமர்ஷியல்ஸ்ல ஆட் பண்ணி எடுக்கப்பட்டதான். அதை தான் வந்து தமிழ்ல நம்மளும் பார்த்திருப்போம். சந்திரமுகி அப்படின்ற திரைப்படம். ஒரு பெரிய பங்களா, அந்த பங்களால வந்துட்டு 60 அடி 70 அடி பாம்புன்னுவாங்க, பேயின்னுவாங்க அப்படின்ற ஒரு ஜோக்கு காமெடி இப்பயுமே வந்து ஒரு கல்ட் ஃபிலிமா தமிழ் சினிமாவில் கொண்டாடப்படுது. இந்த படமும் ஒரு ட்ரூ இன்சிடென்ட் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படமா தான் இருக்கு.